ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கடை கோயம்பேட்டில் இருக்குது. விடிய காலையில் ஒரு 2:30 to 3 மணி அளவில் என்ன பண்ணுறான், உள்ள இதை பூட்டை ஒரு பக்கம் உடைச்சிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே லைட்டாக மேலே கடப்பாரை வச்சு தூக்கிட்டு பாம்பு வர மாதிரி வந்துட்டான். உள்ளே பாருங்கள், அப்படியே ஸ்டால் மேலே ஏறி குதிக்கிறான் பாருங்கள். அப்படியே குதித்து வந்துடுவான். இவனை பற்றி எதனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் ஃபேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேமரா பார்ப்பான், அதில் ஃபுல் ஃபேஸ் தெரியும். எப்போயுமே கேஷ் கடையில் வைக்க மாட்டோம். அன்றைக்கின்ற பட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அதனால் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அதனால் மொத்தமாக எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம் போலீஸில். அவங்க தேடுறாங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. பாருங்கள், இவன் லைட் அடிச்சுட்டு பார்க்குறான். ஃபுல்லாக வேறு எங்கன்னா பைசா இருக்குமான்னு அவனுடைய முயற்சி பண்ணினே இருக்கிறான். இப்போ இந்த ட்ரா ஓப்பன் பண்ணால் கேஷ் பார்த்துட்டான். இருந்தாலும் பக்கத்து ட்ராவில் கேஷ் இருக்குமா அப்படி திங்க் பண்ணுறான். அதை இப்போ பேப்பரை ஒரு பேப்பர் விடாமல் செக் பண்ணுறான். பாருங்கள், விடிகாத்தால் ஒரு 2:30 to 3 மணி அளவில் அவன் பண்ணிடுறான். இவனை பற்றி யாருன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் எந்த ஊர், அவனுடைய டீட்டெயில் எதனா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போலீஸ் நடவடிக்கை எடுக்க நினைக்கிறாங்க, இன்னும் இது வரைக்கும் எடுக்கல. மொத்தம் ஒரு 30,000 ரூபா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பைசா. மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். கவரில் வாரி போடுறான் பாருங்கள். ஒரு செகண்டில் எப்படி வாரி போடுறான் பார்த்தீங்களா? நாம் இது பைசா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவன் உள்ளே பூந்து நைஸாக என்ன பண்ணுறான், எல்லாம் கவர் ஃபுல் பண்ணி வாரின்னு போயிடுறான். தெரியும் சிசிடிவி இருக்குது, எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியல அவனை. ரோட்டில் சிசிடிவி இருக்குது, கடைக்கு உள்ளேயும் சிசிடிவி இருக்குது. இப்படி இருந்தால் திருடர்கள் திருடின்னு தான் இருக்கிறான். அதான் ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது மாதிரி அவனே திருந்தினா தானே இப்போ கேமரா மாட்ட சொல்லி கேமரா போட்டும் திருடுறான். நம்ம என்ன பண்ணுறது பாருங்கள். இப்போ மூஞ்சை காமிப்பார் பாருங்கள். அப்படியே திருட்டு பையன் மூஞ்சை காமிப்போம் பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்க்குறான். இன்னும் வேறு எங்கன்னா இருக்குமா, வேறு எங்கன்னா பாருங்கள். அங்கே பார்த்துக்கினே இங்கே வாரி போட்டிக்கினே இருக்கிறான். பணத்தை ஃபுல் பண்ணிக்கினே இருக்கான் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த காயின்ஸ் பாருங்கள். காயின்ஸ் கூட வெளில பாருங்கள். சில்லறை கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறத வச்சுக்கலாம். அந்த காயின்ஸ் கூட பொறுக்கி போடுறான் பாருங்கள் அவன். சரி, இவ்வளோ தான் திருடிட்டுமே, அந்த காயின்ஸாக விட்டு போகணுன்ற இல்லை, அதையும் திருடி விடணுன்றது விட்டா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பரவாயில்ல, காயின் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டான் ஒரு 4-5 காயின். பாருங்கள், பை ஃபுல்லாக கிடச்சிச்சு அவனுக்கு பைசா. இப்போ தேடுறான். இப்போ வேறு எங்கன்னா கிடைக்குமான்னு பார்க்குறான். பார்த்து மூஞ்சி காமிக்கிறான் பாருங்கள். இவனை பாருங்கள், இவனை பார்த்தீங்களா பாருங்கள். இவனே தான் எப்படி திருடின்னு இப்போ என்ன பண்ணான், ஜம்ப் பண்ணி ஒரு கேரி பேக்கில் எடுத்து போட்டான் பைசா மொத்தத்தையும். பேப்பர்லாம் பார்க்குறான்னு அதில் என்ன பைசா இருக்குமான்னு பார்க்குறான். எப்படி ஜம்ப் பண்ணுறான் பாருங்கள். அப்படியே ஐஸ்கிரீம் ஃபீஸர் மேலே ஏறுறான். சப்போஸ் உடஞ்சிருந்தா என்ன ஆகிறது பாருங்கள். எனக்கு எப்படி காலை வச்சு அப்படியே தாவறான் பாருங்கள். எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே மறுபடியும் பாம்பு போகிற மாதிரியே அப்படியே போயிடுறான் வெளியில். இவனை பற்றி எதனா தகவல் தெரிஞ்சால்